பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, God bless you. நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட 2 சாமுவேல் 7 முதல் வசனம், ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீங்க தைரியமா சொல்லுங்களேன், என் குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். ஆண்டவர் தாவீதை பார்த்து சொன்னாரு, ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். இன்னைக்கு உங்க வீட்டை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். பாருங்க, நிறைய நேரங்கள்ல இந்த கட்டி எழுப்புதல் அப்படிங்கிறது நம்ம கூட நிறைய முயற்சி எல்லாம் பண்ணுவோம். ஒரு சகோதரர் தன்னுடைய மகளுக்காக ஆஸ்தி, செல்வம், நகை எல்லாம் சேர்த்து வைத்தார். அவர் சொன்னாரு, என் பிள்ளையை பாருங்க, என் பிள்ளைக்கு இவ்வளவு பவுன் போடுவேன், என் பிள்ளைக்காக நான் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் காலேஜ் போன பொண்ணு வேறொரு பையனோடு வந்து அந்த குடும்பத்தில் நிக்கிறா. அப்படியே இடிச்சு போனாரு, காலில் விழுந்து அழுகிறார். அந்த மகா சொன்னா, நீ எனக்கு வேண்டாம், இவன் தான் வேணும். இதை போல நிறைய குடும்பங்கள்ல நடக்குது. நிறைய நேரங்களில் வாழ்க்கையில நாம எதெல்லாமோ கற்பனை பண்ணி போறோம். ஆனா ஆண்டவர் கட்டி எழுப்பாவிட்டால் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா அமையாது. பிரதர், நீங்க உங்க வீட்டை ஆண்டவர் கட்டி எழுப்பணும். நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நான் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன், தகர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன், என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பெற்றோருக்காக, என் உறவுகளுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன். அதெல்லாம் உங்க முயற்சி. ஆனா கடவுள்கிட்ட நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க என்னதான் பண்ணாலும் தெய்வத்தால் மட்டுமே எல்லாம் ஆகும். இன்று உன் குடும்பத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. நகையெல்லாம் குடும்பத்தை கட்டி எழுப்புமா? அழகெல்லாம் குடும்பத்தை கட்டி எழுப்புமா? அறிவெல்லாம் குடும்பத்தை கட்டி எழுப்புமா? இல்லைங்க, கடவுள் தான் வீட்டை கட்டி எழுப்புவார். வீட்டை கட்டி எழுப்புவார். சொல்லுங்கள், என் குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆண்டவரே. அப்பா, என் குடும்பத்தை கட்டி எழுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிற இவர்கள் மீது தயவாய் மனம் இறங்குவீராக. உம்முடைய அற்புத கரம் இறங்கட்டும். ஒருவேளை பிள்ளைகளால் காயப்பட்ட பெற்றோராக இருக்கலாம், ஒருவேளை பிரிந்து வாடுகிற கணவன் மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை ஏமாற்றப்பட்ட நிலையில் இருக்கிற மகனாக மகளாக இருக்கலாம். இவர்கள் எங்கே இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்தார்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றி இவர்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, 2 சாமுவேல் 7:11, ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உங்கள் இல்லத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி ஆசீர்வதிப்பார். God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9814182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.